Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு yeast and tandoor oven இல்லாம வீட்லயே எப்படி butter naan ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 2 கப் மைதா எடுத்துர்க்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட 1/2 கப் பால் எடுத்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பாலை நம்ம மைதா மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம தயிர் பால் ஆட் பண்ணியிருக்கிறதால அதுவே கரெக்டாக இருக்கும் பிசையறதுக்கு. பால் தயிர்லாம் ஆட் பண்ணுறதால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பஞ்ச் பண்ணி பிசைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பட்டர் நான் சாஃப்டாக இருக்கும். லிட் இல்லைனா துணி வச்சு க்ளோஸ் பண்ணி 2 hours அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இன்னுமே நமக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். 2 hours பிறகு அகைன் மாவை நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற பால் சைஸை விட டபுள் த அமௌண்ட் மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் பட்டர் நான் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப்பில் திரட்டிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக ரவுண்டாகவே திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு சைடு வந்து தூவி விட்டுட்டு நீங்கள் ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அது மாவோடு ஒட்டிட்டு வெளியில் வராது. இப்போ நல்லா திரட்டியாச்சு. ஒரு சைடு வந்து ப்ரஷ் இல்லைனா கை வச்சு கொஞ்சம் தண்ணி வந்து ஃபுல்லாக நானில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்படி தண்ணி தடவுறோம் அப்படின்னா பேனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி தான் வந்து பட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்படி ஃப்ளிப் பண்ணும்போது இந்த நான் வந்து கீழே விழாமல் பேன் கூட ஸ்டிக் பண்ணி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். தவாவில் எண்ணெய்லாம் சேர்க்காமல் ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணியிருக்க சைட் வந்து தவாவில் படுற மாதிரி நானை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நான் ஃபுல்லாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளிப் பண்ணும் போது நான் கீழே விழாமல் இருக்கும். 1 minute நான் மேலே குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். அப்போ உடனே தவாவை ஃப்ளிப் பண்ணிடணும். கொஞ்சம் டிலே ஆனால் கூட அந்த தண்ணிலாம் அப்சர்வ் ஆகிட்டு நான் வந்து கீழே விழுந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு தவாவை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஃப்ளேம் படுற மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே சைட் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நான் சீக்கிரம் கீழே விழுந்துடும். ஒன்ஸ் பிளாக் மார்க்ஸ் வந்த பிறகு நான் எடுத்துடலாம். ஒரு கியூப் பட்டர் எடுத்து நான் நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா பட்டர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பட்டர் மெல்ட் பண்ணி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து ஒரு ப்ரஷ் வச்சு கூட நான் மேலே அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.